வாங்க. சார் இதான் சார் பால்கனி. மரங்கள்லாம் இருக்கு பாருங்க, நல்லா காத்தோட்டமா இருக்கு. யாரு? அப்பாவா? வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா வாடகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிழக்கு பார்த்த இடம் நல்லா இருக்கும். அது பாருங்க சார், மரம்லாம் இருக்குது, போர்ட்டிகோலாம் இங்கே நல்லா தெரியுது. இந்த பக்கம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா வாடகை தான். அதை நான் பேசிக்கிறேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி நான் சீப்பாக முடிச்சு தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாங்க. இந்நேரம் மாட்டி இருப்போம். இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ, இப்ப எது கழுவுற? இப்ப என்ன உனக்கு வெளியில போன அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன். என் கூட அமைதியா வா, ஒரு நிமிஷம். ஐயோ, வேணாம். ஏய், அழாத. வாங்க வாங்க. இப்போ வீடு ஓகே தானே? பேசி முடிச்சிடலாம். அந்த வாடகையை பத்தி அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம், வாங்க. செக்யூரிட்டி சார், வீடு உங்களுக்கு பிடிச்சி போச்சு. சரிங்க சார். யார்ட்டையும் திறந்து கேட்டாத. சரிங்க சார். அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். இந்தா சாவி இந்தா வச்சுக்கோ. ஓகே சார். சார் வாங்க சார், வாங்க. ஆமா, அவங்களாம் யாரு? அவங்கள பத்தி ஏன் பயப்படுற? துண்டு போட்டிருந்தாரே, அவர்தான் எங்க அப்பா. சின்ன வயசா இருந்தாரே, அவர் எங்க மாமா. இன்னொருத்தர் தான் யாருன்னு தெரியல. அவர் எனக்கு தெரியும். அவர் இந்த ஏரியா வீட்டு புரோக்கர். சரி, ஆமா, உங்க வீடு ஏதோ வில்லேஜ் தானே சொன்னீங்க. உங்க பையன் அங்கிருந்து இங்க வந்து வீடு பாக்குறாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எது எப்படியோ என்னால இந்த வீட்டுல தங்க முடியாது. சரி வாங்க, நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். வாங்க. நீங்க குடிங்க. சரி. சாப்பிடுங்க சார், வாடகையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் நான் பேசி உங்களுக்கு முடிச்சு தரேன். எப்படியோ அலைஞ்சி அலைஞ்சி வீடு தேடுற வேலை ஒரேடியா முடிஞ்சதே. பெரிய விஷயமாமா அது? ஆமா குமார்.
என்னாச்சு முகலாம் எப்படி இருக்கு? டீ கிளாஸ் நசிக்கிட்டீங்க மாமா? சூடா ஏதாவது ஆயிட போதும் மாமா கைக்கு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே மனசுல பட்ட காயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதான் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுப்பா. சரி சரி, நீங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட ஸ்ட்ராங்கா பேசுங்க. சரி சரியா? நான் பேசிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மாமா வாங்க மாமா, போலாம். ஹலோ கௌரி, நான் காயத்ரி பேசுறேன்டி. என்ன நாங்கெல்லாம் உயிரோட இருக்கமா செத்துட்டோமான்னு ஃபோன் பண்ணி பாக்குறியா? கௌரி, நான் இங்க ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். என்ன இங்க ஒரு பெரியம்மா அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. நான் தினம் தினம் அழுதுட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு இப்படிதான் பேச முடியும். நான் என்ன தப்பு பண்ண? ஏன் இப்படி எல்லாரும் வெறுக்கிறீங்க? நீ தப்பு பண்ணியோ இல்லையோ, உன் மேல விழுந்த பழி நம்ம குடும்பத்தோட ஆணி வேறையும் ஆட்டி வச்சிருச்சு. நாங்கள குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். எப்படியோ அத்தையும் மாமாவும் வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. உன்னால ஏற்பட்ட வலிய மறைக்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா உன் விஷயம் தெரிஞ்ச மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த வழியாவே போயிட்டாங்க. அப்பா பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இனி நாங்க இருக்கவே மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம சென்னைக்கு போறேன்னு போயிருக்காரு. அங்க வீடு பார்த்து குடியேறலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பிறந்து வளர்ந்த ஊரையும் பார்த்து வளர்ந்த மனுஷங்களையும் விட்டுட்டு எங்கேயோ போய் குடியேறணும்னு அவர் தலையில எழுதிருக்கு. எல்லாம் உன்னால. வை போன. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லப்பா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இப்படியெல்லாம் ஆகும் நான் நினைக்கல. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல. ஆனா ஒண்ணுப்பா, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகி உங்க முன்னாடி வந்து நின்னே தீருவேன். அப்போ இந்த கஷ்டமெல்லாம் மாறிடும். நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்குவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. காயத்ரி, பாட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மாதான். உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் காத்து வாங்கலான்னு இங்க வந்து. ஒழுக்கமா இருந்தா ஏசி போட்டுக்க வேண்டியது தானே? இயற்கையான காத்து இருக்கும்போது ஏசி எல்லாம் எதுக்கு பாட்டி? இயற்கையான காத்து உடம்புக்கு நல்லதுதான். நான் ஏசிலேயே பழகிட்டேனா, ஏசி இல்லைன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. உன்னை பார்த்தா காத்து வாங்க வந்த மாதிரி தெரியலையே. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, செவந்து இருக்கு. அழுதையா? இல்ல பாட்டி, அழலாம் இல்ல. பொய் சொல்லாதே. உன்னை இந்த வீட்ல யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அது யாரா இருந்தாலும் இப்பவே நான் போய் கேக்குறேன். ஐயோ பாட்டி, ப்ளீஸ். யாரும் என்ன ஒன்னும் சொல்லல. பின்ன எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அப்படின்னா என்கிட்ட இருந்து நீ எதையோ மறைக்கிற, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பரவாயில்லம்மா. நான் என்ன உன்னுடைய சொந்த பாட்டியா? யாரோ ஒருத்தி தானே. என் மனசுல உன்னை என் சொந்த பேத்தியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன உன்னுடைய சொந்த பாட்டியா நினைக்கணும்னு நான் சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இன்னைக்கு நான் எங்க அப்பாவை பார்த்தேன்.
அதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் அழறேன். உங்க அப்பாவை பாத்தியா? எங்கே? ஆமா பாட்டி, உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு பார்த்தேன். யாரோ புரோக்கர் கூட வந்திருந்தாரு. நீ எதுக்காக கெஸ்ட் ஹவுஸுக்கு போன? சொல்ல போறியா இல்லையா? பாட்டி, சொல்லிடுறேன் பாட்டி, சொல்லிடுறேன் பாட்டி. ஆனா அதை கேட்டுட்டு நீங்க யாரையும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. நீ முதல்ல எப்படி கெஸ்ட் ஹவுஸுக்கு போன, உன்னை யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் முடிவெடுக்கிறேன். சொல்லு. விஜய் தான் பாட்டி கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு பாக்குறேல, அப்படிதானே? இரு இரு, முதல்ல அந்த விஜயை கவனிச்சுட்டு அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். பாட்டி வேணாம் பாட்டி. நீங்க அவரை திட்டினீங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் நிம்மதியா படிக்க முடியாம போயிடும் பாட்டி. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல? உன்னால படிக்க முடியாம போயிடும்னு சொன்னதுனால அந்த விஜயை நான் மன்னிக்கிறேன். சரி, போய் தூங்கு. பாட்டி, இன்னும் என்ன சொல்ல போற? எங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருந்தாருன்னு சொன்னேன்ல. ஆமா, அவங்க ஊர்ல இருக்க முடியாம எல்லாரும் ஊரை விட்டு இங்க வந்து தங்க போறாங்களாம். அதுக்குதான் அப்பா வீடு பார்த்தாராம். அந்த கெஸ்ட் ஹவுஸ அப்பாவுக்கே வாடகைக்கு விடுறீங்களா? இவ்வளவுதானே? நான் ஏற்கனவே விட்டுட்டேன், சரிதானே? நிஜமாதான் காயத்ரி, புரோக்கர் உங்க அப்பாவை பத்தி சொன்னதுமே அவர் யாருன்னு தெரியாமையே அவரை நான் வர சொல்லிட்டேன். நாளைக்கு வருவாராம். அந்த கெஸ்ட் ஹவுஸை அவருக்கே நான் விட்டுறேன். இதுக்கா இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிறேன்? நேரமாகுது, படுக்கலாம் வா. கௌரி, கௌரி, அப்பா. கௌரி, சொல்லுங்கப்பா. நேத்து அம்மா கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கப்பா. அம்மா, அம்மா. என்னடி? நேத்து அப்பா பணம் கொடுத்தாராமே, அந்த பணத்தை அப்பா கேட்டாரு. அப்படியா? இத கொண்டு வரேன். இந்தாடி, கொண்டு போய் கொடு. ஏமா, நீயே போய் கொடுக்கலாம்ல? போய் குடுடிங்கற. சரிம்மா. அப்பா, இந்தாங்கப்பா. சரி, நான் வரேன். நான் போய் வீட்டுக்கு முன்பணம் கொடுத்துட்டு அப்படியே வீடு மாத்துறதுக்கு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரி. நான் என்ன ஏழை வீட்டுக்கா போறேன்? இந்த மாதிரி அழுமூஞ்சியை பார்த்துட்டு போனா போன காரியம் உருப்படுமா? ஐயோ, இவரு ஒருத்தர். மாப்பிள்ளை எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு போல இருக்கு. பட்டணத்துல வீடு பாத்துட்டாரா? அதான் முன்பணம் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. கேள்விப்பட்டோமா, குமார் சொன்னான். லட்சுமி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் என் மனசு கேட்கல. அதனால தான் சொல்றேன், உங்க முடிவை எனக்காவது மாத்திக்க கூடாதா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் அன்னைக்கே சொன்னதுதான், நான் போறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் மாத்திக்கிறதா இல்லை. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்க விருப்பம் அப்படியே செய்யுங்க.
நான் கேட்ட எதையும் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. போயிட்டு வாங்க. ம். என்னென்ன இதெல்லாம் வர வர அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊரை விட்டு, தோட்டம் துறவை விட்டு, வயசு பொண்ண வச்சுக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத அந்த ஊர்ல எப்படி என்ன வாழறது? என்னம்மா செய்யறது? அவரோட நிலைமை அப்படி. அவர் போக்களை விட்டு தான் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போம். நம்மள மீறி அவர் என்ன செஞ்சிட போறாரு? சரிண்ணே, நீங்க காஃபி குடிச்சிட்டு போங்க. அம்மா கௌரி, மாமாக்கு காஃபி போட்டு கொண்டு வா. சரிம்மா. வாங்க. டிரைவர் தம்பி, சொல்லுங்க. நீ என் பொண்ணே இல்லை. என்னப்பா பகல்லே கனவு கண்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? இதானே வேணாங்கிறது. நான் யாரை பார்க்க வரும் உனக்கு தெரியாதா? பாட்டியம்மா தான் பார்க்க வந்தேன். இல்ல, சாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ஒரு வேளை வேற யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். வாங்க, அம்மா உள்ளதா இருக்காங்க, கூட்டு போறேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க இங்க உட்காருங்க. நான் போய் அம்மா கூட்டு வந்துடுறேன். வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க. வணக்கம். என்ன கண்ணாயிரம், அத்தையை பார்க்க வந்தியா? ஆமாமா, என் மச்சான் சேகர் மூலியமா வந்தாரு. நம்ம பெரிய வீட்டை கொண்டு போய் காமிச்சேன். சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் அப்படியா? அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்ப கொடுங்க கொடுங்க. என்ன கண்ணாயிரம், வீட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். அட்வான்ஸ் பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் அம்மாட்ட கொடுத்துட்றேன். இந்தாங்க சாவி. சாருக்கு பெரியவங்களை பார்த்து கொடுக்கணும்னு ஆசை, அதான். ஏன் என்ன பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சார், வீடு உங்களுக்கு தானே? ஆமாங்க. ஃபேமிலியோட தானே வர போறீங்க? ஆமாங்க, குடும்பத்தோட தான் வரப்போறேன். எதுக்கு கேக்குறேன்னா, பேச்சுலரை நம்பி வீடு விட முடியல. பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. கடைசியில் நாங்க தான் போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பாக்குறீங்க? ஓ, நீங்க அந்த வயசை தாண்டி வந்துட்டீங்கல்ல. சாரி சாரி, நான் கவனிக்கல. நீங்க அட்வான்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அம்மா வந்த உடனே கொடுத்து அக்ரிமெண்ட் காப்பியை ரெடி பண்ணிடுறேன். பெரிய அம்மாவே வந்துட்டாங்க, அவங்க கிட்டே கொடுத்துடலாமே. எதுக்கு இப்படி வா வா? இவ்வளவு தூரம் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, நீங்க யாரு? ஓ, இவ இப்ப செஞ்சிட்டு இருக்கிற தொழிலுக்கு நீங்க தான் தலைவியா? இனிமே இவனுக்காக பேசுறதுக்கு நான் வரமாட்டேன். நீங்க வருவீங்க. உங்களை நான் வர வழைப்பேன். வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தாங்க. ஆமாமா. பணத்தை நான் வாங்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லுங்க சார். எங்க போறீங்க? இந்த பெரியம்மா தான் வீட்டு ஓனர், பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க. இந்த பெரிய மனுஷி தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். எனக்கு வீடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சார் சார் சார், கொஞ்சம் நில்லுங்க அண்ணாமலை. உங்களுக்கு வீடு வேணும். ஏன் வீடு காலியாயிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் வீடு வேணாங்கிறீங்க? நீங்க எங்க வீட்டுல வந்து தங்கறதுனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. தாராளமா வந்து தங்கலாம். அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டாம், வாடகை கொடுத்தா போதும். நீங்க சும்மா கொடுத்தா கூட வேண்டாம்.
மூஞ்சிலிய முழிக்க பிடிக்கலன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி உங்க வீட்டுல வந்து குடி இருக்கிறது? அப்படி என்ன என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோவம்? நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? நீங்க வேண்டான்னு விரட்டின உங்க பொண்ணை நான் என் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கேன், அவ்வளவுதானே?